வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில ஜூலை 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வில்ல இருக்கான அவன் வந்துட்டு நேரா ஈஸ்வரிய ஆயுதத்தால தாக்குறதுக்காக ட்ரை பண்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு, உன் பொண்ணை வந்துட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லு, அப்பதான் வந்துட்டு உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ஈஸ்வரி மருதுவை பார்த்து, இங்க பாரு, நான் கண்டிப்பா என் பொண்ணை இந்த இடத்துக்கு வர சொல்ல மாட்டேன் அப்படின்னு நேரா அவங்க பொண்ணுக்கு காதுல விழுவுற மாதிரி, அம்மாடி ரேவதி, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வர வேண்டாமா, நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்காக ஈஸ்வரி பேசுறாங்க. மருது சொல்றாரு, உனக்கு உன் உன் உசுறு மேல எந்தவித பயமும் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் பொண்ணுக்கு தாய் பாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவா அப்படின்னு ஈஸ்வரிய தாக்குறதுக்காக முயற்சி பண்றான். அப்ப நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எலக்ட்ரீஷியன் மூலமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த அதிகாரிகளும் வந்துடுறாங்க. அப்ப எலக்ட்ரீஷியன் வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு விஷயத்த சொன்னாங்க. ஹீரோ வந்துட்டு இதை கேட்டதும் அதிர்ச்சியாகி நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதிகாரிங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சார், நீங்க எங்க பார்த்தாலும் வந்துட்டு அந்த மருதுவை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த மருது ஆல்ரெடி எங்க குடும்பத்தை வந்து கைவசம் வச்சிருக்கிறான், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் போன மாதிரி செட் பண்ணி எலக்ட்ரீஷியனை அனுப்புனேன். எலக்ட்ரீஷியன் உள்ளார போயிட்டு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிட்டாரு, சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்ல, அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஹீரோ அதிகாரிங்களை பார்த்து, சார், உள்ளார என்னோட குடும்பமே பெரிய ஆபத்துல இருக்கு, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் சார் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், இதோ காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ கதவை வந்து உடைக்கிறாங்க. மருது வந்து கதவை உடைக்கிற சத்தம் கேட்டதோட, யாரு வந்து கதவை உடைக்கிறது, டேய் எவனாவது பாருங்கடா அப்படின்னு சொல்ல, ஒருத்தன் போயிட்டு ஜன்னல் வழியா பாக்குறான். அதிகாரிங்க வந்ததை பார்த்துட்டு அவன் நேரா மருது கிட்ட, சார், நம்ம இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு போல, எல்லாரும் சேர்ந்து இங்கெல்லாம் வந்திருக்கானுங்க, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் மருது ஷாக் ஆகுறாரு. நம்ம இருக்கிற விஷயம் அவனுங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, அதான் கண்டிப்பா அது அந்த கார்த்தியோட வேலையா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரீஷியன் மாதிரி ஒருத்தன் வந்தானே, அவன் தான் இங்க நடந்த விஷயத்தை ஏதோ வெளியில போய் சொல்லியிருக்கான். இது எல்லாமே அந்த கார்த்தியோட பிளானா தான் இருக்கும். இங்க பாருங்கடா, உள்ளார அதிகாரிங்க வருவாங்க, அவனுங்களை விட்டுறாதீங்க, நான் மாடிக்கு போறேன் அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரி இழுத்துக்கிட்டு மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிங்க கதவை உடைச்சிட்டு உள்ளார வராங்க. உள்ளார வந்ததும் அந்த ஆட்கள் வந்துட்டு வீட்டுல இருக்கிற மத்த பேர் மேல ஆயுதத்தை வச்சு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா இவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க டக்குன்னு அந்த 2 பேரையுமே பிடிச்சிடுறாங்க. அப்போ மயில சொல்றாரு, இங்க பாருங்க, மாடியில வந்துட்டு அந்த மருது அத்தைய கொண்டுட்டு போயிட்டான், அத்தையை எப்படியாவது போய் காப்பாற்றணும் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, என்னது, மாடிக்கு போயிட்டாங்களா? அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சகல, அத்தைய வந்து மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டான், அத்தைக்கு கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு, வாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி எல்லாருமே சேர்ந்து மாடிக்கு ஓடுறாங்க. அங்க அந்த மருது நேரா ஈஸ்வரிய கொண்டுட்டு போறாங்க மாடிக்கு. அப்போ ஈஸ்வரி டக்குன்னு மருதுவோட கையில இருக்கிற ஆயுதத்தை பிடிங்கிடுறாங்க. அப்போ மருதுவும் கையில வச்சிருக்கான், ஈஸ்வரியும் கையில பிடிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல அந்த ஆயுதத்தை பிடிச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு அதிகாரிங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ அந்த மருது வந்துட்டு அவன் வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தை ஆன் பண்ணதும் டக்குன்னு அது மருதுவை தாக்கிட்டு எட்டி இருந்து ஒரு அதிகாரியும் நிக்கிறாரு. அப்போ வீட்டுல உள்ள எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தா மருது டக்குன்னு கீழே சரிஞ்சு விழுகிறாரு. இதை பார்த்ததும் எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரியும் ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி, ஐயோ, நானா இந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அப்போ ஹீரோ அதிகாரிங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு அதிகாரி சொல்றாரு, மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பண்ணல, நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி அப்பதான் நிம்மதியாகுறாங்க. மருது கீழே மயங்கி கிடக்குறாரு. அப்போ அதிகாரிங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மருதுவை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஈஸ்வரி ஒரு அதிகாரியை பார்த்து, சார், இவன் எப்படி சார் எங்க இடத்துக்கு தப்பிச்சு வந்தான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம், யாரோ ஒருத்தன் இவனுக்கு உதவி பண்ணியிருக்கான், அதனாலதான் அவன் சுலபமா தப்பிச்சுட்டான்.
அவனுக்கு உதவி பண்ணது யாரு அப்படிங்கிறத நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விட மாட்டோம். இன்னைக்கு இப்படி நடந்த ஒரு சம்பவத்துக்கு அவன்தான் காரணம். நாங்க கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டோம் மேடம். எப்படியோ கடைசி நேரத்துல வந்து உங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டாச்சு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க சார், இவனுக்கு வந்துட்டு சரியான தண்டனை கொடுக்கணும். அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், அந்த தண்டனை கொடுக்கறத பத்தி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுக்கப்புறம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. இன்னைக்கு இப்படி நடந்த ஒரு பெரும் குழப்பத்துக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆகிட்டோம். என்னை மன்னிச்சிருங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல சார் அப்படின்னு. அதிகாரிங்க அந்த இடத்துல இருந்து ஹீரோவை பார்த்து, சார் அவனை நாங்க பிடிச்சிட்டோம் சார். நீங்க மட்டும் தகவல் கொடுக்கல அப்படின்னா நாங்க கரெக்டான நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார். அப்ப ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களை பார்த்து, என் குடும்பத்தையே அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், சரியான நேரத்துக்கு தகவல் கொடுத்தது சார் தான். அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு தகவல் கொடுக்காம இருந்திருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே முடியாது. மருது இங்க இருப்பான் அப்படின்னு எங்களுக்கு சுத்தமா ஐடியாவும் இல்லை. ஏற்கனவே உங்களை வந்து கேட்டதுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அந்த மருதுவோட பிடியில இருந்ததுனால நீங்க இப்படி போய் சொல்லியிருக்கீங்க. நாங்க மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பேச்சையும் கேட்காம இருந்திருந்தா இந்நேரம் கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்திருக்கும். நல்ல வேளை நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. அது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க சார். அப்ப அதிகாரி சொல்றாரு, நீங்க நன்றி சொல்ற மாதிரி இருந்தா இதோ நிக்கிறாரே இவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அதிகாரிங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க போனதும் ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாமா, இன்னைக்கு எங்க குடும்பத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் ரேவதி. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, நீங்க மட்டும் இன்னைக்கு எங்களை வந்து காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. மயிலே நேரா அவங்க அத்தையை பார்த்து, என்னத்த, நீங்க வந்துட்டு சகல கிட்ட நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஏன் இப்படி கல் நெஞ்சமா இருக்கீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் யாருக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியும். அதை பத்தியெல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மயிலுக்கிட்ட, இங்க பாருங்க, அத்தையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த விதத்திலையும் அத்தையோட கோவத்தை மாத்திக்கவே மாட்டாங்க. இங்க பாருங்க, எனக்காக நீங்க யாரும் அத்தை கிட்ட சண்டை போட வேணாம். மயிலு சொல்றாரு, இல்ல சகல, அத்தை ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. இந்த குடும்பத்தையே எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு அத்தை என்ன இப்படி பண்றாங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி நான் வந்துட்டு அந்த மருதுக்கு போயிட்டு புகார் கொடுத்துட்டு வரேன், அப்பதான் அவன் மேல ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மயில சொல்றாரு, சரிங்க சகல. அப்ப ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, நீங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி கடைசி நேரத்துல வந்துட்டு எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்கீங்க. ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, மாமா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, அவரையும் போயிட்டு நான் பாத்துக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இந்த குடும்பத்து மேல அவ்வளோ பாசமாவும் அவ்வளோ பிரியமாவும் இருக்கீங்க. ஆனா அம்மா என்னடானா உங்க பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் போறாரு. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. ச்சே, எப்படியாவது அக்காவோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சு. ஏதாவது ஒரு வகையில இந்த டிரைவர் பையன் வந்து காப்பாத்திடுறான். சரி, அக்கா காரி கிட்ட போயிட்டு லைட்டா பேச்சு கொடுப்போம் அப்படின்னு வில்லி நேரம் அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஒண்ணுல சந்திரா. சந்திரா சொல்றாங்க, அக்கா, நமக்கு வந்து ஆபத்து, எப்படியோ நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம். அதிகாரிங்க சரியான நேரத்துக்கு வந்ததுனால நீ ஏன்க்கா அதை பத்தி திரும்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் அந்த மருதுவ அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சுல்ல, அவன் நல்லவனே நினைச்சு அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியா அவன் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டவனா இருப்பான் அப்படின்னு நானுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அக்கா, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சூழ்நிலை தான்க்கா இது. நீ அதை பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்படாதக்கா. இதுக்கப்புறம் நம்ம ரேவதிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா. சந்திரா கேக்குறாங்க, அக்கா, அப்புறம் என்னக்கா ஒரே குழப்பத்தோட உட்காந்துருக்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, நான் வீட்டுல வச்சிருந்த ஆயுதத்துல ஒண்ணு கூட காணுமே, ஏன் அது ஆக்டிவ் ஆகல? அதான் சந்திரா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே யாரோ வந்து எடுத்திருக்காங்க, அதுவும் என் பீரோல் சாவியை திறந்து அதுல உள்ளதை எடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்து யாரும் உதவி பண்றாங்களோ அப்படின்னு.
இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி பேசுற? நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாருக்கா அப்படி பண்ண போறா? இங்க பாருக்கா, அவனுங்க வந்தாங்கல்ல, அவனுங்கள யாரோ ஒருத்தவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, அதுல யாருமே அவனுங்க என் ரூம் பக்கம் போகவே இல்லை. யாரோ இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை எடுத்திருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஆகா, அக்கா இந்த விஷயத்த சாதாரணமா விடமாட்டா போலயே, அவளை எப்படி நம்ம டைவர்ட் பண்றது அப்படின்னு சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட, இங்க பாருக்கா, நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதக்கா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சூழ்நிலையை தான் பார்க்கணும். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதக்கா. இங்க பாரு, எப்படியோ நம்ம பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். அதுல உள்ளது காணாம போனா என்ன, இருந்தா என்ன, நீ விடுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, நான் அவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். தற்காப்புக்காக தான் நான் அதையே வச்சிருந்தேன். ஆனா அதுல உள்ளதையே யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா யாரோ வேணுக்கும்னே அந்த மருதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதிகாரியே என்ன சொன்னாங்க, அங்க ஸ்டேஷன்ல இருந்து இந்த மருது தப்பிச்சதுக்கு யாரும் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. ஸோ அந்த மருதுக்கு யாரு உதவி பண்ணது, என் வீட்டில் இருக்கிறத யாரு எடுத்தது அப்படிங்கிறத நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் இந்த குடும்பத்துக்கு எதிராக யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆஹா, அக்கா என்னடான்னா இவ்வளவு தீவிரமா இருக்காளே, இவ இவ்வளவு தீவிரமா இருந்தா அது நமக்கு ரொம்ப பிரச்சனையாச்சு. இப்போ அக்காவை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மயில அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை? ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ரோஹிணி சுவாதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. ரோஹிணி சுவாதி எல்லாருமே அவங்க அம்மாவை போயிட்டு ஹக் பண்ணி, அம்மா கடைசி நேரத்துல நாங்க ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. நல்ல வேளை அதிகாரிங்க வந்து காப்பாத்திட்டாங்க. மாமா மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு எங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடி, அவனை பத்தி ரொம்ப தெற்பெருமையா சொல்லாதீங்க. சுவாதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி பண்ற? அவங்கள பத்தி எப்படிம்மா பெருமையா இல்லாம இருக்க முடியும்? மாமா மட்டும் அதிகாரிங்களை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும்? அம்மா இங்க ரொம்ப கௌரவம் பிடிச்ச ஆளுதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு நம்ம குடும்பத்தையே காப்பாத்திருக்காரு. அதுக்கு கூட நீங்க நன்றி கடனா ஒரு நன்றி கூட சொல்லாம வரீங்களே, ஆச்சரியமா இருக்குமா. நீங்க வந்துட்டு இந்த ஊருக்கே தலைவி, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சுக்கிறவங்க. ஆனா இவங்களோட விஷயத்துல மட்டும் நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடி, உங்களுக்கே தெரியும், என் அம்மா இறந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த குடும்பத்துல உள்ளவங்க தான். என்ன ஆனாலும் சரி, அந்த குடும்பத்துல உள்ளவனை நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். மறுபடியும் என் பொண்ணை அனுப்பி என் பொண்ணுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு அவமானம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால துளி அளவு கூட தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக தான் நான் அந்த குடும்பத்தையே வெறுக்கிறேன். இங்க பாருங்கடி, என்ன ஆனாலும் சரி, அந்த குடும்பத்துல உள்ளவங்கள நாங்க என்னைக்குமே இந்த பக்கம் சேர்த்துக்கவே மாட்டேன். என் பொண்ணை அந்த குடும்பத்துக்கு அனுப்பவும் மாட்டேன். நீங்க வந்துட்டு தேவையில்லாம கற்பனை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன, அவனுக்கு நன்றி சொல்லணும் அதானே? அவனுக்கு எப்படி நன்றி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம அவனுக்கு என்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோ ரோஹிணி நினைக்கிறாங்க, சரி இதுக்கப்புறமும் அம்மா கிட்ட எதுவும் சொல்றது சரியில்லை. சித்தி வேற பக்கத்துல இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு வகையில பேசுவாங்க. சரி நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வந்துட்டு அந்த மருது மேல புகார் கொடுக்கறதுக்காக போறாங்க. அங்க போனதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சார் இவனுக்கு யாரோ இங்கேருந்தே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சார். இவன் வந்துட்டு வெளியில காண்டாக்ட் பண்ணி தான் இவன் வெளியில போயிருக்கான். அதுவும் நேரா ஈஸ்வரி மேடத்தோட வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னா ஏதோ பகையோட தான் போயிருக்கான். இவனை நாங்க கண்டிப்பா வெளியில விட மாட்டோம் சார். நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கே ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அங்க வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு வந்து நாங்க தக்க தண்டனை வாங்கி கொடுக்குறோம் சார். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி மறுபடியும் உங்களை நம்பிதான் நாங்க விட்டுட்டு போறோம். ஸோ இவனுக்கு வேண்டிய தண்டனையை வாங்கி கொடுத்துருங்க. அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.